அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் ரொம்ப அற்புதமான திருநாள், தவற விடாதீங்க. ஆணி திருமஞ்சனம் நடைபெறக்கூடிய ரொம்ப சிறப்பான நாள். உத்திர நட்சத்திரம் ஆணி மாதம் வருகிறது அப்படின்னா அன்றைய தினத்தில் அதிகாலையில் நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் ரொம்ப சிறப்பு. யாருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? பிரபஞ்சமே வடிவாயிருக்கின்ற நடராஜ பெருமானுக்கு. அவருடைய நடனத்தினால்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டுள்ளவர்கள் நாம். அப்பேற்பட்ட பெருமானுக்கு நம்ம நடத்துகின்ற அபிஷேகங்களிலே ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தில்லையிலும் சரி, மொத்தம் அந்த பஞ்ச சபைகள்லையும் சரி, இல்லை சிவாலயங்களில் இருக்கிற நடராஜ பெருமானுக்கு அன்றைய தினத்திலே அதிகாலையிலே அபிஷேகங்கள் நடைபெறும். அதில் கலந்து கொள்வதே சிறப்பு. இல்லை நம்மளால் முடியுது அப்படின்னா அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கி கொடுப்பது அதனினும் சிறப்பு. இந்த ஆனி மாதம் அதே போல் மார்கழி மாதம் நடைபெறுகின்ற அந்த அபிஷேகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது, தவறவிடக்கூடாததும் கூட. சரி, இது எதுவும் வேண்டுதலுக்காக பண்ணுறதா? ஏதாச்சும் வேண்டிக்கலாமா? குழந்தை பேர், வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரி இருந்தால் ஏதாச்சும் வேண்டுதல் வைக்கலாமா அப்படின்னா இந்த நாளில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நடராஜ பெருமான்கிட்ட உள்ளன்போடு மனம் ஒருமைப்பாடுடன் நீங்கள் விண்ணப்பம் வைத்தால் என்னைக்கு வைத்தாலும் அது நிறைவேறும். இன்றைய தினத்தோட சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மை நாம் உணர வேண்டும், நடராஜ பெருமானுடைய தத்துவத்தை நாம் உணர வேண்டும், அவரை உள்ளார கண்டுகொள்ள வேண்டும் என்பவர்கள் இந்த ஆணி திருமஞ்சனம் நடைபெறுகின்ற இந்த நாளிலே அமைதியாக அமர்ந்து தியானிக்கும் பொழுது, அவரை உள்ளே நினைத்து தியானிக்கும் பொழுது கண்டிப்பாக அவரை உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அணுவனுடைய இயக்கம் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அணுவிலும் அணுவானவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடராஜ பெருமானுக்கு ரொம்பவே பொருந்தும். அவருடைய தத்துவங்களை முழுதாக உணர்ந்து அதை உள்வாங்கிக் கொள்ளுதல் அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ வீட்டிலே நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், நடராஜருடைய விக்கிரகம் வச்சுருக்கவங்க எப்போவுமே இந்த அபிஷேகத்தை செய்வாங்க. எல்லா நாளும் இல்லாமல் வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் இந்த அபிஷேகங்கள் நடைபெறும், அதை செய்வாங்க. இல்லை நம்ம வீட்டில் படம் தான் இருக்குது அப்படின்னா நெய்வேத்தியம் மட்டும் வச்சு வழிபாடு செய்யலாம். சரி, அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் வாங்கி தரலாம்? பால், தயிர், திருமஞ்சன பொடி, பழ வகைகள், உங்களால் என்ன பழம் வாங்க முடியுதோ அந்த பழ வகைகள், வில்வம் வாங்கி தரலாம், பூக்கள் வாங்கி தரலாம், அதே போல் அபிஷேக திரவியங்கள் வாங்கி தரலாம். இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை நம்ம மறக்காமல் வாங்கி தரலாம். இதெல்லாம் வாங்கி தரதை விட சிறப்பு அதிகாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுதல். நம்மளால் எதுவுமே வாங்கி தர முடியலைன்னா கூட அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வது அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பான விஷயம், எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த அபிஷேகம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிகழும். அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறதே சிறப்பு. அதுவும் சிவாலயத்துக்குள்ளே அமர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால் முடிஞ்சளவுக்கு அடியார் பெருமக்கள் அங்கே போவாங்க. சிவபக்தர்களிடம் தெரிவித்து அவர்களும் ஆலயங்களிலே நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்திலே கலந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து வெளிவருவதற்கான வழிகள் நமக்கு பிறக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. மறந்துடாதீங்க, நாளை புதன்கிழமை 2ஆம் தேதி அதிகாலை இந்த அபிஷேகம் நடைபெறும். மறக்காமல் அங்கே போய் கலந்துக்குங்க. உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க. வாய்ப்பு கிடைச்சா அவங்களையும் அங்கே அழைச்சிட்டு போங்க. இந்த அபிஷேகத்தை பார்ப்பது கண்கொள்ளா காட்சி. அபிஷேக பிரியர் எம்பெருமான் இல்லையா? இந்த அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய அந்த ஒரு அருட்பார்வை நமக்கு கிடைக்கும், நம் மனமும் குளிரும் அப்படின்னா மாற்று கருத்தில்லை நண்பர்களே. நன்றி, வணக்கம்.